வெல்கம் டு கீது குக்ஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். இதை குழம்பாகவும் செஞ்சுக்கலாம், குருமாவாகவும் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்ச வாட்டி மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காய பேஸ்ட்டு, பெரிய வெங்காயமோ அல்லது சின்ன வெங்காயமோ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்கின பின்னாடி 1/2 கப்பு தக்காளி பேஸ்ட்டு, அநேகமாக ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதுமானது. அதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு ப்ளஸ் பூண்டு ஒரு 7-8 பல் அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதை ரெடி பண்ணி வச்ச பின்னாடி நம்ம வதக்கி விட்ட அந்த தக்காளி எண்ணெய் சுருண்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதில் நம்ம மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் ஒரு 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தேவைக்கு உப்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா மசாலா தீய ஆரம்பிச்சிரும். நம்ம இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். மசாலா கொதித்து வரட்டும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு மேலே சுருண்டு வர பதத்தில் நாம் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போது நாம் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டோம். மசாலாவும் உருளைக்கிழங்கும் மிங்கிள் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விடலாம். அழகாக கிரேவி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு கிரேவி பதம் பத்தாது. குருமா லெவலுக்கோ அல்லது குழம்பு லெவலுக்கோ தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது அது கூட வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம குருமா லெவலுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். அதுவே குழம்பா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ குழம்பு பதத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்னும் கொதிக்க இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் போல் கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம கிளறும்போது குருமா வாசமும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் காய் மசாலா எல்லாமே பதமாக வெந்திருக்கு. ஸோ நான் இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லா ஐட்டத்துக்கும் சூப்பராக பொருந்துங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.